நம்ம லாஸ்ட் வீடியோவில் கெட் கால் எப்படி பண்ணுறது ஃபாஸ்ட் ஏபிஐயில் பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம போஸ்ட் கால் எப்படி எழுதுறது, போஸ்ட் மெத்தட் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம ஒரு சாம்பிளோட பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஹலோ ஏபிஐ நம்ம க்ரியேட் பண்ணோம், ஜஸ்ட் கெட் கால் பண்ணுறது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு போஸ்ட் கால் கொடுக்க போகிறேன். ஸோ போஸ்ட் கால் கொடுக்கறதுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, இந்த டேட்டாவை வேலிடேட் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ் மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ் மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் நம்ம என்ன இம்போர்ட் பண்ணியிருந்தோம்னா, ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. இந்த வாட்டி நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பேஸ் மாடலை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு கிளாஸ் எழுத போகிறோம், யூசர் பேஸ் மாடல். இதுதான் நம்ம டேட்டாவை வந்து என்ன டேட்டாவை வந்து நம்ம போஸ்ட் காலில் கொடுக்குறோன்றது இதை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த கிளாஸ் இதில் வந்து நீங்கள் யூசர் நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஜஸ்ட் நம்ம யூசர் நேமு அது மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ இது வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்ட்ரிங்காக இன்டீஜராக கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணி இந்த பேஸ் மாடலில் செட் பண்ணிக்கலாம். ஒரு எந்த ஏபிஐக்கு வேணாலும் இந்த பேஸ் மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூசருக்கு. இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரிங் பார்த்துருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இத்தனை ஏபிஐ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, போஸ்ட் ஒரு டம்மி போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான போஸ்ட்டு. ஸோ நான் ஏன் இதை ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கேன்னா, டைம் சேவ் ஆகிறதுக்கு தான். இல்லாட்டி நான் எரர் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல HTTP எக்ஸப்ஷன்ஸ் வருது, ஏன்னா நம்ம போஸ்ட் கால் பண்ணும்போது எரர் வராமல் இருக்குது. இதுவும் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐலேருந்தே நம்ம இம்போர்ட் பண்ண அந்த பேக்கேஜ்லேயே இருக்குது, அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் HTTP எக்ஸப்ஷன்ஸை மேலே. இப்போ இந்த எரர் வந்து உங்களுக்கு போயிடும். இந்த எரர் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு கோடு தெரியறதுக்கு. இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கால் வந்து க்ரீட்டுன்னு கொடுத்துருக்கேன். க்ரீட்டிங் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். க்ரீட் அண்டர்ஸ்கோர் யூஸரும் எழுதலாம். க்ரீட் எல்லாம் உங்களோட விருப்பம் தான், ஃபங்க்ஷன் நேமு. ஸோ யூசர் அப்படின்னா இந்த யூசர் எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த யூசர். இது நீங்கள் எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இஃப் யூசர் நேம் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னா எரர் 400 அடிக்கும். யூசர் நேம் இஸ் ரிக்வயர்டுன்னு உங்களுக்கு வரும். நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹலோ அந்த யூசரோட இந்த க்ரீட்டிங் வந்து உங்களுக்கு ஹலோ அந்த யூசர் நேம் என்ன இன்புட் பண்ணணுமோ அதை கொடுத்தோம். ஸோ இந்த போஸ்ட் காலை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ரௌசர் போயிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு அந்த ஏபிஐ கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மினிமைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா க்ரீட்டுன்னு ஒரு ஏபிஐ வந்துருச்சு. இப்போ இந்த க்ரீட் ஏபிஐ போனால் எப்படி கொடுக்கணுன்ற சாம்பிள் எக்ஸாம்பிள் இந்த ஸ்வாகர் யூஐலேயே வந்துடும். அது இல்லாமல் அது ஒரு ரெஸ்பான்ஸ் கோடு, என்ன எரர் வந்தால் எதுக்குன்ற ரெஸ்பான்ஸ் கோட் 200 வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லு, வேலிடேஷன் இதெல்லாமே அது நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐயே இன்பில்ட்டாக கொடுத்துருது. இப்போ இங்கே போய்ட்டு நம்ம கொடுக்கும்போது ட்ரைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அது என்ன ரிக்வஸ்ட் பாடி நம்ம என்ன சென்ட் பண்ணோம் அது ரிக்வயர்டில் வருது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து யூசர் நேம் வந்து இப்போ நான் வந்து க்ளவுட் பாபின்னு கொடுக்குறேன். கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஹலோ க்ளவுட் பாபி அப்படின்றத ரெஸ்பான்ஸ். இப்போ இதே ஏபிஐ நம்ம வந்து கேர்ல்லையும் பண்ணலாம். இதே ஏபிஐ நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயும் பண்ணலாம். ஏன்னா HTTP தானே, HTTP உங்களுக்கு ப்ரௌசர்லேயும் ஒர்க் ஆகும். ஆனால் போஸ்ட் வந்து உங்களுக்கு HTTP. ஏன்னா நீங்கள் போஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறது தான் போஸ்ட் கால். சும்மா பார்க்குறது வந்து கெட் கால் தான். இப்போ போஸ்ட் காலில் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஏபிஐ வழியாக டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஒரு டேட்டா பேஸ் கூட எடுத்துக்கோங்க. டேட்டா பேஸ்க்கு ஒரு யூசர் நேமை சென்ட் பண்ணுறீங்க ஏபிஐ மூலிமா. ஏன்னா இப்போ எல்லா டேட்டா பேஸும் உங்களுக்கு க்ளவுடில் வந்து ஏபிஐ மூலிமாவே நீங்கள் டேட்டாவை வந்து டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். முன்னாடி மாதிரி டிரைவர் JDBC அப்படிலாம் இல்லாமல் டேட்டா பேஸ் ஆஸ் அ சர்வீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஏபிஐஸ் இப்படி தான் வந்து அந்த போஸ்ட் கால் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கெட் கால்னா என்ன, போஸ்ட் கால்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிள் போஸ்ட் காலு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐன்னு வருது இல்லையா, இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டைட்டில் தான் அது, எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஈக்குவல் டு
மை ஹலோ ஏபிஐஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் போயிட்டு இப்போ அங்கே செக் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரீலோட் பண்ணிங்கனாலே ரிஃப்ரெஷ் மை ஹலோ ஏபிஐஸ். அதே மாதிரி இங்கே டிஸ்கிரிப்ஷன் மாற்றிக்கலாம், இதுக்கு டேக் கொடுத்துக்கலாம். இப்போ டிஃபால்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல டேக் டேக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏபிஐ நான் எதுக்காக பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஓகே, க்ளவுட் பாபி அப்படி சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ போயிட்டு அந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்படி வந்துருச்சு அது. ஸோ அது அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட் கால் எப்படி பண்ணுறது, ஒரு போஸ்ட் கால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ மூலிமா பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நீங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி பாருங்கள் பைத்தானில் ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணுறதுக்கு. நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் யூஸ் கேஸோட நம்ம ஒரு போஸ்ட் கால் பில் கால் எப்படி பண்ணுறதுன்னு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ பற்றி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது ஒரு சிம்பிள் பைத்தான் ஏபிஐ கிரியேஷன், ரொம்ப எஃபெக்டிவ் அண்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட்டோமேட் பண்ணணுனாலும் நீங்கள் ஏபிஐ ஆட்டோமேஷன் எதுவுமே பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு ஸ்வாகர் ஏபிஐ வரனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you, bye.